அனைவருக்கும் வணக்கம். நம்ம இறையன் பையா அவர்களுடைய நூலிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது அவர் பார்த்த ஒரு குறும்படம் நேரம். அதை மிக அழகாக குறிப்பிட்டிருக்காரு. நேரம் பொறுமையற்ற இளம் தாய் மகனுடன் மகிழ்ச்சியான நேரத்தை கழிக்க கற்றுக்கொள்கிறார். டைம் அண்ட் இம்பார்ட்டன்ட் யங் மதர் லேர்ன்ஸ் டு ட்ரெஷர் டைம் வித் ஹர் சன் என்ற ஆங்கில குறும்படம் அது. கிரேஸ் என்கிற இளந்தாய். பரபரப்பான வாழ்க்கை சூழல் அவளுக்கு. கைகளில் துளியளவே நேரம். சின்ன மகனின் எதிர்பார்ப்புகள் பொறுமையை இழக்க வைக்கிறது. விடியும்போது தன்னை தூக்க வேண்டும் என்றும், நாள் முடியும்போது படுக்கையில் கதை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது அந்த குழந்தை. அவள் மகன் விரைவாக வளர்ந்தால் தன் பொறுப்புகள் முடியும் என நினைக்கிறார். கிரேஸ் மகன் கையை பிடித்து கொள்ள வற்புறுத்தும் போது, நீயே நடந்து செல்ல மாட்டாயா என்று கடிந்து கொள்கிறாள். அவள் மடிக்கணினியில் மூழ்கியிருக்கிறார். கதை சொல்லாமல் மகன் தூங்க வேண்டும் என்று கோவப்படுகிறார். பக்தி அடைந்த மகன் படுக்கை அறைக்கு சென்று விடுகிறான். வருத்தப்பட்ட அவள் குற்ற உணர்வுடன் அவளை பின்தொடர்ந்து அவனுக்காக ஒரு பாட்டு பாடுகிறாள். பக்கத்தில் அறையில் இருக்கும் அம்மாவிடம், சீக்கிரம் வளர மாட்டானா? எனக்கான நேரம் கிடைத்த கடந்த காலம் திரும்பாதா என்கிறாள். அதற்கு அம்மா, நானும் கடந்த காலத்துக்கு செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன் என்கிறாள். பழைய நினைவுகளில் இருவரும் மூழ்கிறார்கள். கிரேஸ் குழந்தையாக இருக்கும்போது அவளை தாய் நடக்க வைத்ததையும், மிதிவண்டி போடும்போது அம்மாவும் அருகில் இருக்க வேண்டும் என வற்புறுத்தியதையும், நம்பிக்கை வந்த பிறகு தனியாக ஊட்டியதையும் நினைவுபடுத்தி பார்க்கிறாள். அவள் வளர்கிறாள். திருமண நாளன்று அவள் தாய், நேரம் மெதுவாக போயிருக்கக்கூடாதா என்று பாசத்துடன் கண்கலங்குகிறாள். எதிர்காலத்திற்கு வந்து அம்மா அவளிடம், நீ என் கையை ஒரு நொடி பிடித்திருந்தாய், ஆனால் என் இதயத்தை வாழ்நாள் முழுவதும் பிடித்து கொண்டாய் என்று சொல்லி அழுகிறாள். கிரேஸுக்கு புரிகிறது. மகனுடனான அவளுடைய சமன்பாடு மாறிப்போய் விடுகிறது. அவன் கையை பிடித்து கொள்ள சொல்லும்போது ஆசையாய் பிடித்து கொள்கிறாள். இப்போது அவன் அவளை, அம்மா வேகமாக வாருங்கள் என்று சொல்ல, அதற்கு அவள் மெதுவாக செல் என்று சொல்லி காலம் மெதுவாக செல்ல வேண்டும் என்று விரும்புகிறாள். இப்போ தான் அவளுக்கு புரியுது நம்ம எப்படி நேரத்தை செலவழிக்கணும். அதுக்கு அவர் கடைசியில் அந்த ஒரு வரி எழுதியிருப்பார். அதுதான் நல்லா, கடிகாரத்தை கல்யாணம் செய்து கொண்டு கழுகெடுக்க காலத்தை கழிப்பவர்களாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு. என்னன்னே தெரியாமல் வேகமாக எல்லாம் அவசரமாக இந்த உலகத்தில் வாழ்கிறது அது அந்த வாழ்க்கைக்கான அர்த்தமே இல்லை அப்படிங்கிறத மிக அழகாக அது குறும்படம் விளக்குகிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அது ரொம்ப சிறப்பான குறும்படமாக இருக்குது. நன்றி.